வெல்கம் பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, ஒரு 32 எல்ஜி டிவியில் பவர் சப்ளை லைட்டும் எரியல, படமும் வரல, சவுண்டும் கேட்கலன்னு கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. இப்போ இது மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு வந்தால் எப்படி செக் பண்ணி சரி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டிவி நான் பவரில் கனெக்ட் பண்ண உடனே எல்இடி லைட் எரியும். அதாவது ஸ்டாண்ட் பையில் இருந்தால் ரெட் கலர் எரியும், ஸ்டாண்ட் பையில்னா லைட் பார்த்தா பிளிங்க் ஆகி விட்டு விட்டு எரியும். இப்போ எந்த லைட்டுமே எரியலை. பவர் சப்ளை வருதா இல்லையான்னு நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை செக் பண்ணும்போது போர்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 வோல்ட் போகும். அந்த 12 வோல்ட் வருதான்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி சென்சாரில் லைட் எரியுதான்னு பார்த்தா சென்சார் லைட்டுமே எரியல. இப்போ பவர் சப்ளை மெயின் ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா 300 வோல்ட் வருது. அதாவது ரிலீஸ் ஆகலை. ரிலீஸ் ஆகலைன்னா கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை போர்டில் பவர் வருது, மதர் போர்டுக்கு சப்ளை போகலன்னு அர்த்தம். இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது 7 வோல்டேஜ் தான் வருது. அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பையில் இருந்தால் இது மாதிரி சப்ளை தான் வரும். அதே ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆச்சுன்னா 12 வோல்ட் சப்ளை வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. இப்போ மதர் போர்டு சைடில் தான் ப்ராப்ளம். இப்போ பவர் சப்ளை எடுத்து விட்டுட்டு மதர் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது டிஸ்பிளேவில் ஷார்ட்டேஜ் இருந்தாலும் இந்த சப்ளை வராது. அதுக்கப்புறம் சென்சாரில் ஷார்ட்டேஜ் இருந்தாலும் இந்த சப்ளை வராது. அதனால் எப்பயுமே இது மாதிரி ப்ராப்ளம் வந்தால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாக்கு, அதாவது சென்சர் ஜாக்கு பிடிங்கி விடணும். அதுக்கப்புறம் ஸ்பீக்கரை பிடிங்கி விடணும். அதுக்கப்புறம் எல்இடிஎஸ் கேபிள் பிடிங்கி விட்டுறணும். வெறும் மதர் போர்டுக்கு மட்டும் சப்ளை கொடுக்கணும். சப்ளை கொடுக்கும்போது அந்த ஐசி ஹீட் ஆச்சுனாக்கா மதர் போர்டு தான் ப்ராப்ளம். அதாவது ப்ராசர் ஷார்ட்டேஜ் இருந்தாலும் அந்த 12 வோல்ட் பதிலாக 8 வோல்ட் மட்டும் வரும். இப்போ இந்த போர்டில் வேற ஒரு சென்சார் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். கனெக்ட் பண்ண உடனே சென்சாரில் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் எரியுது. இது மாதிரி எல்இடி லைட் எரிஞ்சாக்கா சப்போஸ் இந்த செட்டு ஸ்டாண்ட் பையில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நான் ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ண உடனே டிவி ஆன் ஆகிடுது. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த சென்சார் போர்டில் பார்த்தீங்கன்னா அதாவது வாட்டர் லாக் ஆகியிருந்தாலும் இது மாதிரி 12 வோல்ட்டுக்கு பதிலாக ஷார்ட் ஆகிட்டு டிவி பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை மோடுக்கு போயிட்டு 8 வோல்ட்டு இல்லை 7.6 வோல்ட் வரும். இப்போ சென்சாரில் மட்டும்தான் ப்ராப்ளம் இருந்துருக்குது. வேற ஒரு சென்சார் போடும்போது கண்டிப்பாக பேக் லைட் ஏறி படம் வந்துடும். இப்போ நான் அடுத்தது டிஸ்பிளே கொடுக்க போகிறேன். அதாவது டிஸ்பிளே லைன் கொடுக்கல, எல்இடிஎஸ் கேபிளில் கைட்டி விட்டுருந்தேன். இப்போ பேக் லைட் மட்டும் ஆன் ஆகிடுது. இப்போ எல்இடிஎஸ் கேபிளில் கொடுத்து பார்க்கும்போது மறுபடியும் ஷார்ட் ஆச்சுனாக்கா டிஸ்பிளேவில் ஷார்ட் இருக்குதுன்னு அர்த்தம். இதை எல்இடிஎஸ் கேபிளில் கொடுத்து படம் வந்துருதுனாக்கா அவ்வளோதான், சென்சார் ஜாக்கில் மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். இது மாதிரி எல்ஜி டிவி மட்டும் இல்லை, எந்த டிவியாக இருந்தாலும் மதர் போர்டில் ப்ராப்ளமானு செக் பண்ணுறது இது மாதிரி எல்லா ஜாக்கும் கைட்டி விட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் மதர் போர்டு ப்ராப்ளமா இல்லை வேறு ஏதாவது சென்சர் ப்ராப்ளமா இல்லை ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டேஜ் இருந்தாலும் இது மாதிரி உங்களுக்கு சப்ளை ட்ராப் ஆகும். அதுக்கப்புறம் டிஸ்பிளேவில் டிக்கனில் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த சப்ளை உங்களுக்கு ட்ராப் ஆகும். இது மாதிரி மாடல் டிவியில் பார்த்தீங்கன்னா இந்த சென்சர் போர்டு மட்டும் தான் ப்ராப்ளம் வருது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அதாவது டெஸ்ட்டு இங்கே தான் அதிகமாக ஃபார்ம் ஆகும். வாட்டர் லாக் ஆனாலும் இந்த சென்சாருக்கு 3.3 வோல்ட்டு 5 வோல்ட்டு சென்சாருக்கு சப்ளை வரும். இந்த சப்ளை ஷார்ட் ஆச்சுனாக்கா உங்களுக்கு ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகாது. அங்கேயே பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா அங்கேயே ஸ்டாண்ட் பைலே சப்ளை நின்றும். அங்கே சப்ளை செக் பண்ணும்போது 8 வோல்ட்டு இல்லை 7.6 வோல்ட்டு தான் வரும். அதனால் ஒரு டிவி பவர் சப்ளை வரலைன்னா செக் பண்ணுறது ஈஸியான முறை இப்படி தான். எப்பயுமே மதர் போர்டு ப்ராப்ளமாக பவர் சப்ளை போர்டு ப்ராப்ளமானு செக் பண்ணுறது ஈஸியாக ஒரு ஜாக்கை கைட்டி பார்த்துட்டு செக் பண்ணியிருக்கலாம். இப்போ இது மாதிரி டிவியில் பார்த்தீங்கன்னா சென்சார் தான் ப்ராப்ளம் வரும். இதே சோனி டிவியில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஜாக்கும் ப்ராப்ளம் வரும், சென்சார் வரும். அதுக்கப்புறம் வைஃபை கூட ப்ராப்ளம் வரும். வைஃபை டாங்கில் வருதில்ல, அதுலேயும் ப்ராப்ளம் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாமே வாட்டர் லாக்கு டெஸ்ட்டு ஃபார்ம் ஆனாலும் இதுமாரி ஷார்ட்டேஜ் ஆகும். இது மாதிரி ப்ராப்ளம் வந்தால் எப்படி ஈஸியாக செக் பண்ணி இந்த ஃபால்ட்டை சரி பண்ணுறதா இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணிங்க. புதுசாக பழகுறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணின்னு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் தேவைன்னா நம்ம சேனல் நம்பர் இருக்குது, கால் பண்ணி கேளுங்க. நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்.